இதெல்லாம் எங்க இருந்து நான் ஓட்டின்னு வரீங்க? முன்ன வந்தது மதையடிப்பட்டி சண்டை, இது மேற்கு தே மாதிரி தெரியுது. வந்துட்டு மடப்பட்டியா? பரவாயில்ல, என்ன மடப்பட்டு கிடையாது இது. இது மேற்கு இருக்கா, மேற்கு மாடு இது. அதுதான் மேற்கு. என்ன எங்க என்ன ஊரு? தலாகுளம் தந்தை இது. நல்லாங்குளமா? தலாகுளம் தந்தை. தலாகுளமா? அங்கத்து மாடெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். சுத்தமா சென்னை பிடிக்காது ஒண்ணு, மடி இருக்காது சுத்தமா. ஆமா, என்ன வேலை இது? இஷ்டமா கொஞ்சம் 35,000. ஏமாந்துட்டு தம்பி, 35,000 மடிங்க ஒண்ணு. இதை போய் உள்மடி ஆடிக்காம்பு. ஓ, என்ன கலக்குது? உள்மடி ஆடிக்காம்பு. என்ன கை சொரப்பா கண்ணுக்குட்டி இருக்கா? கை சொரப்பு தான். கண்ணுக்குட்டி செத்து போச்சு. கறந்துக்கணும். கண்ணுக்குட்டி செத்து போச்சு. கண்ணுக்குட்டியா செத்து போச்சு. என்ன கலக்குது? இந்த காலை தெரி கிடையாது. காலை தெரியாதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கலாம். அப்படியா? 4 வருஷம் ஆச்சு காலை கிட்ட வந்து. ஐயோ, இத மாதிரி என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏமா என்கிட்ட ஒரு காலம் இருக்கா?
என்ன சொல்ற தம்பி உன் காலம் இங்க சரி வராது எனக்கு ஏத்த காலம் வந்தாதான் இங்க பொருத்தமா இருக்கும் நீ என்ன பண்றது நீ வழியில போட்ட பைத்தங்க மாதிரி எனக்கு ஆளு பார்த்தா பெருசா இருக்கலாம் நான் பார்த்தா சின்னதா இருக்கிறேன் ஆனா கால பெருசா இருந்தாலும் இங்க ஒண்ணு சொல்ல முடியாது மனப்பாற காலம் வந்தா சரி வாங்க அதாவது இந்த குயில் பாடனா ஐயோ இந்த மயில் ஆட வேண்டும் என்ன சொல்றீங்க ஆமா உண்மையாலுமா நான் பாட ஐயோ நீங்க பாடியே போவீங்களா இல்ல நான் பாடியில போக மாட்டேன் பாடலாம் 40,000 50,000 கேக்குறான் ஒரே ஒரு பொண்ணு சொர்க்குறேன் அதை வரும் அதுல போறேன் இந்த மாநாட பையா உன் என்ன கேட்டேப்பா என்ன பாடியில போறீங்களா நீ தானே இப்ப சொன்னீங்க பாடல் பாட போகிறேன் ஐயோ நீங்க பாட்டிலே பாடுவீங்களா பாட்டு இல்ல பாடுறாங்க பாக்கெட்ல இருந்தாவே போதும் பாடல் பாடல் ஓ பாடலா அப்ப நீங்க பாடினா நான் என்ன செய்ய வேண்டுமா நான் பாட நீ வச்சு ஆடுவேன் மயில் சோகை விரித்து ஆடுவது அப்படியா எனக்கு வலிக்குமே முத அப்படித்தான் இருக்கும் போக சரியா போடும் எங்க போக அதனால கால்ல ஓ ஆட கால தளர்ந்துடும் ஆமா அவர் வலி இருக்காது அப்ப நீங்க இன்னுங்க ரெடியா
எதை நான் முன்ன சொல்லலாம், பொண்ணு வரத்துக்கு ஒரு மாதிரி அடிக்கிறான், ஆண் வரத்துக்கு ஒரு மாதிரி அடிக்கிறான். இங்க வந்தா சும்மா குத்துன்னு குத்துறான். தொழிலுக்கு வந்துட்டோம்னா உயிர் போனா மேலையில போயிடணும். ஆமா, எதுவும் ஒழுங்கா சுத்தமா செய்யணும். இல்லைன்னா வேலை செய்யாம படுத்துக்கணும். என்ன நான் எப்பயுமே சுத்தமா செய்யறாள் தாமா. பார்த்தா தெரியுது, சுத்தமா தெரியுது தான். ஏன்னா சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தாலும் ஆமா இப்போதைக்கு மிருதங்கத்துல இருந்து தாளத்துல இருந்து பாதியார் வேளத்துல இருந்து அசுர வேலையில இருந்து எல்லா அடுத்த வேளத்திலும் சிறப்பாக கத்திருக்க முடியானது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் கருத்தா கத்திருக்கான். சகலகளா வல்லவன். பரவாயில்ல. அதான் கமலஹாசன் அவரு. ஆமா, கமலஹாசன் மாதிரியே இருக்காரு பாரு, சகப்பா இருக்காரு நல்லா. பார்த்தா அப்படி யாரு கேலாம் கமலஹாசன் தான் காதல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமா, அது மாதிரி பாக்குற பொண்ணுங்களா அவன் மேல ஆசை பண்ணுறியா? இளையராஜா ஆனாலும் அம்மா சமைக்கு வந்திருக்கபடியானவள் என்னாத்தை சார்ந்தவள் எதற்காக வந்திருக்கிறது? ஞாபகம் பிறந்தது வளர்ந்தது மாலையிட்டது சின்ன பெண்ணா பெரிய பெண்ணா அறிந்தாயா புரிந்தாயா? பெரிய இடமா சின்ன இடமா பிள்ளை பெற்றவளா பிள்ளை பெறாங்களா? அறிந்தாயா புரிந்தாயா? கலந்து இருக்காரா இல்லையா? ஏதாவது பார்த்தியா அம்மா? யாராவது தெரியுதாடி அம்மான்னு ஒண்ணு கேட்டேன் அம்மா. நானு பாதி தெரியுது, ஒன்னும் பாதி தெரியலம்மா. பாதி தான் தெரியுது, ஒன்னும் பாதி தெரியல. ஏன் தெரியல? ஒண்ணுமே தெரியலையா? தெரியாமலா இருக்கு? தெரிஞ்சா இந்நேரம் நான் சொல்லிட மாட்டேன். ஆமா, இதெல்லாம் பவுனா? எப்படி தெரியுது உனக்கு? இல்ல, இது எத்தனை பவுனா? இது எத்தனை பவுனா? ஏன் கையை வைக்காம காட்ட முடியாத? என்ன எத்தனை பவுன் பண்ணி கேக்குறது? என்ன நான் மாட்டுக்கு மொட்டை அப்படி இது எத்தனை பவுன் கேட்டாக்கா இன்னும் என்ன எங்க பார்த்தாலும் கையை காட்டுறேன்னு சொல்ல மாட்டா? தப்பா நினைச்சுக்கோன்னு தான் இது எத்தனை பவுன் அது எத்தனை பவுன் கேட்டேன். ஓ பரவாயில்ல. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க. என்ன கருப்பா இருந்தாலும் பொறுப்பாவும் பேசுவேன். இல்ல வேணாம். சரி விடுறி அம்மா. ஆனாலும் விடி அம்மா. வணக்கடி அம்மா. வணக்கம். வணக்கம்மா. பதில் வணக்கம் கொடுத்தாங்க. அடிக்கடி தொடாதம்மா. பொண்ணா பிறந்த புள்ள தொட்டா எனக்கு இழுப்பு வந்துடும். அப்படியா? ஏங்க மாறுகளையா வரவேண்டிய வணக்கம் பதில் வணக்கம் கொடுத்தாக. அப்படி இருந்தாலும் சபைக்கு வந்திருக்கவியாரு அம்மா யாரு எப்பேற்பட்டவள் எண்ணாத்தை சார்ந்தவள் எதற்காக வந்திருக்கிறேன்? நாடு இருக்கிறது வேடு இருக்கிறது ஊர் இருக்கிறது யார் என்று இவர் என்று இன்னார் என்று அறிந்தாயா புரிந்தாயா தெரிந்தாடி அம்மான்னு கேட்டேன். அம்மா நீ யாரு? எந்த நாடு? எங்கிருந்து வர? ஊர் என்ன? பேர் என்ன? உன் இடம் பெரிய இடமா? அப்படி இருந்தா ஒரு 1000 குஞ்சு விட்டுக்குதா? கோழி குஞ்சு வைக்கிறது பேங்க்ல போய் லோன் போட்டேன் கொடுக்குறாங்களா? இங்க வாங்க கொஞ்சம் ஏது வாங்க. நான் எவ்வளவு பொறுப்பா ஒரு ஆம்பளை புள்ளியா சொல்லுவேன். எதுவும் 7,000 பேசக்கூடாது. அவரு ஆம்பளை பேண்ட் சட்டை ஆம்பளை மாதிரி தான் பேண்ட் சட்டை போட்டு இருப்பாரு. நீ எதுக்கும் பயப்படாத. என்ன சொல்றீங்க? அவரு கேட்டு பாரு. கோரி மாடு இருக்குதார். ஆமா, குடும்ப கட்டுப்பாடு மண்டையில குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வந்திருக்காரு. பங்கங்கடை சங்கமாக்கி மண்டையில குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. எனக்கு என் தம்பிக்கு சண்டை வந்து மண்டையில அடிச்சுட்டாண்டா தையல் போட்டது. என்ன ஒரு குடும்ப கட்டுப்பாடு எங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்ப அது இல்லையா? தொடையில பண்ணுவாங்கடா. எங்கேயும் பண்ண வேணாம். யானைகளுடைய அம்மா குறையில்லாம இருக்கபடியானவள் சபைக்கு வந்திருக்கபடியான என் நாடு இருக்குது பேர் வைங்க நாடு சீர்பெற்ற நாடு பேர் பெற்ற நாடு என் நாடு இருக்கு அம்மா. அதுதாடி அம்மா சிங்கள தேசம் சிங்கள தேசம் சிங்கள தேசம் சிங்கள தேசம். இப்ப இருக்கக்கூடியது சிங்கள தேசம். ஆமா, என் பதியாயன ஆண்ட நாடு எங்க சொந்த நாடு இருக்கிறது விளாட தேசம். பரவாயில்ல பரவாயில்ல. விளாட தேசத்தை நீதி நெறியோடு வழிபாடு நேரத்திலே சிங்கப்பல் கட்சிக்கான வரை உபயோகிக்கான வரை அடிவதம் அடிக்க என் பதியாயவர் யுத்தத்துக்கு சென்று அடிவதை பட்டு திரும்பி ஓடி வந்து வாழ்க்கை அம்மா. வந்தவுடனே அவருக்கு இருக்கபடியான நான் மஞ்சள் பத்து போடுவது வழக்க முடியுமா? ஒரு சில நேரம் இருப்பது மறுபடியும் சண்டைக்கு செல்வது மறுபடியும் அடிப்பது மறுபடியும் திரும்பி வந்து அவருடைய அம்மா. இப்படியே அவருக்கான 10 மஞ்சள் பத்து போட்டதுனா எங்க வீட்டுல இருக்கின்றாரு திருக்கர்த்த பூபதி. சக்கல் திருக்கர்த்த பூபதி திருக்கர்த்த பூபதி அப்புறம் வந்து போனாரு அவரா. வேற என்ன சொன்ன வீட்டுக்காருக்கு
மீசை. இது நீ எப்ப பார்த்தவன்? அட மீசை கட்டினு வந்தா அப்புறம் மீசை வச்சு. ஆம்பளைக்கு மீசலாம் இருப்பாங்க. ஆமா ஆமா இருக்குது. நானும் மீசை வச்சேன். காலையில பார்த்தா தான் தெரியும் மீதி. ஏன் இரு காலைல பார்த்தா தெரியும்னா ஏன் என்ன இதுக்கு? அந்த சொந்த மீச சொந்த மீசை பாக்குறதுக்கு. இது என்ன மீசை பின்னாடி? சொந்த மீசை தான் தம்பி. கறி ஆமா நான் வச்சிருந்து கறி மீசை. ஆமா. மத்தல நான் இல்ல எது? பேசாதங்க. சின்ன மீசை. ஏழுமணி அம்மா என் நாடு இருக்கிறது சிங்கள தேசம். சிங்கள தேசத்தை பரிவாள் எப்படியான 4 வெறுடி அம்மா எங்க வீட்டு கூட பிறந்தவங்க. பரவாயில்லம்மா. கொடுத்து வச்ச ஆளு நீ. ஏன் டப்புன்னு ஒரு வண்டி இன்ஜின் ஆயில் ஒழுகு போச்சுன்னா இன்னொரு வண்டி கோத்துன்னு போலாம். டாய் வண்டி ஓட்டினா போறோம். ஆமா. டப்புன்னு ஆயில் ஒழுகு போகுது. அந்த வண்டியை விட்டு இன்னொரு வண்டி எடுத்துட்டு போலாம். அப்ப அந்த மாதிரி இப்ப எங்க வீட்டுக்காரர் சரியில்லடா இப்ப இன்னொரு ஆளை நான் புடிச்சுக்கலாம் பாக்குறியா நீ? 4 பேர் எவ்வளவு போட்ட பையா உன் வீட்டுல அக்கா தான் இருப்பாளுங்க. எவ்வளவு போவாளுங்க? நான் அந்த ஜாதியில போட்டவன் நானு. மூஞ்ச படி அவனுங்க இல்ல காட்டு புண்ணியாட்டம். மூஞ்ச மட்டும் பாரு. சரி விடு. ஆதரினால் திருக்கடத ஊவதிக்கு வாழ்க்கை துணையா இருக்கபடியான இது நாமதேயோ இது மேகலாவதி சொல்லுபடியான மஞ்சுளாவதி பேர் பெற்றிருக்க மஞ்சுளாவதி. பேர் மேகலாவதி. மஞ்சு பத்திட்டதுனா இது இருக்கபடியான பாசத்தோடும் நேசத்தோடும் எனக்கு வைத்த பேராப்பட்டது மஞ்சுளாவதி. ஓ மஞ்சுளாவதி. அப்படி என்று நாமதேயத்தை வைத்து குறையில்லாமலே சிறுந்திரப்போடும் நலமான வாழ்க்கையோடும் என் நாட்டிலே இப்ப குறை கிடையாதானா? இன்னும் உதவாய் வந்தாரு எங்க வீட்டுக்காரு. சிங்கள தேசத்துல எந்த குறை கிடையாது. வாங்கணும் கொண்டாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் கௌரவமா பேசுறது. யார் உதவாங்கணும் கொண்டாட்டி? உங்க வீட்டுக்காரி முன்ன ஓடி வாங்கிட்டு வந்தாரு. அதை சொல்றேன். தப்பா சொல்ல. அதுதான் சொல்றோம். நம்ம வீட்டு விஷயத்த அடுத்து பக்கத்து வீட்டுக்காரி சொல்லக்கூடாது. என் பக்கத்து வீட்டுக்காரி சொன்னோம்னா அவ போய் 4 பேர் சொல்லுவா. நம்ம காரி அந்த தெரியவே சிரிவா சிரிக்கும். அந்த மாதிரி நான் வாங்க சொன்ன வந்த பாரு இப்ப அப்படிதான் சொல்லி போனேன் என்கிட்ட. இல்ல நான் யாருக்கும் சொல்ல. நாம 2 பேர் தான் பேசுறோம். இங்கெல்லாம் யாரும் மக்க மச்சால பூரா வெள்ளை காட்டா மனுச்சடி. இது பூரா வேலி காத்தா முள்ளு. யாருமே மக்க மச்சால யாரு கிடையாதா? நாம தான் பேசிக்கிறோம். என்ன அப்ப சரி இதோட விட்டுற அப்படியே. அப்படி இருந்தாலும் இந்த தினத்துல ரெக்கமரியாதடி அம்மா பதியாளத்தில் இருக்கின்றார். சென்று பதியாளர் பார்க்க வேணும். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டும் என்றால் இந்த தினத்தை விழாக்கோலத்தை ஏற்படுத்தி அம்மாளுக்கு மயானக்கோலை ஏற்படுத்தி இதை தேற்ற உற்சவத்தோடு 2வது கேளிக்கை. எனது 2வது கேளிக்கை. இந்த கேளிக்கிறது மகாபாரதாவித்து சிறந்த நாடகமா இருக்கபடியான எனது இது விளையாட பருவம். மாடுபிடி சண்டை விளையாட பருவம் நாடகம். ஆமா. மச்ச நாடு சிறப்பு. ஆமா. நாடு மச்ச நாடு சிறப்புன்னு சொல்லபடியான நாடகம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆமா. இந்த நாடகத்தை எத்தனை மணிக்கு வர சொல்ல டோக்கன் கொடுக்குறாரா? எங்க அண்ணன் கதை. ஓ எங்க அண்ணன் தான் அன்னைக்கு ஆதனையா இப்ப நாடகத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கணும். ஆமா. இந்த நாடகத்தை இந்த பக்கத்துல யாரும் ஆடாது இருக்காது. பார்க்காம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா. இந்த நாடகத்தை அனைவரும் பார்த்திருப்பாங்க. ஏதோ நம்ம சின்னஞ்சிறு பிள்ளைகள் இது வந்திருக்கிறோமே இந்த கிராமத்துக்கு இந்த கம்பெனி வந்திருக்க தெரியல. ஆனா இப்ப புதுசா வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா. வந்திருந்தாலும் நேற்று நேரத்துல ஏதோ நல்ல பேரோட தான் இருக்கும். அதே போலவே நாடகத்தில் எந்த பிழை இருந்தாலும் பொறுக்க வேண்டும் என்று இது உங்கள் பிள்ளைகளா பவித்து அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது அம்பாளை வணங்கி பிறகு சொல்றேன். கல்வி தாவி காவியம் எனக்கு தலையெழுத்தேன் பாவமாடி மாரியம்மா
இருக்கிறபடியான சக்தி ஒன்று சமயம் மலவாறு மேல்மலை எனும் சேத்திரத்தை அமர்ந்திருக்கும் அங்காளவர் மேசரி கிராமத்தில் அமர்ந்து யாவருக்கும் பிணி வராமல் நல்வாழ்வை தர வேண்டும் என்று வருடாதோறும் அம்பாளுக்கு மயானங்கள் ஏற்படுத்தி தேவதோற்சவத்தோடு கேளிக்கை நடந்து வருகின்றது. திருவிழா எதுக்கு வைக்கிறாங்க? காசு அதிகமா இருக்குதா உங்ககிட்ட, அதனால காசு அதிகமா இருந்தா திருவிழா வைக்கிறாங்களா? அது கிடையாது. இதோ தினந்தோறும் ஒரு வருடம் எத்தனை நாட்கள்? 365 நாள். 365 நாட்கள். அம்மா இது ஒரு வருடமாகப்பட்டது. இந்த வருடம் ஃபுல்லாவும் தினந்தோறும் வழிபாடு அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு நிமிடமாவது ஆலயத்தை சென்று போய் வெள்ளிச்சவாகமா போய் பார்க்கிறோம். பார்த்து கொண்டு வாரத்தில் 2 முறையாக சென்று பார்க்கிறோம். ஆனால் அந்த விழா நடந்து வருடத்துக்கு ஒரு முறை அந்த அம்பாளா மட்டும் நம்ம வீட்டில் இருக்கபடியான எந்த துன்பங்கள் இருக்கிறதோ அந்த துன்பத்தை அகற்றுவதற்காக அம்பாளுக்கு இதை விழா கோலத்தை ஏற்படுத்தி வீதி உலா காட்சி நடத்தி கொண்டிருக்காங்க. அவரவர் வீட்டில் இருக்க துன்பத்தை நீக்க வேண்டும். ஊர் மேல விட்டு வீதி உலா காட்சி என்றா வீதி உலா காட்சி என்றா அம்பாள் ஆபட்டவள் அவரவர் வீட்டில் இருக்கிற துன்பத்தை நீக்க வேண்டும், துயரங்கள் அகர வேண்டும், வில்லிச்சுரம் காற்றலாம் பறக்க வேண்டும். அதற்காகவே அம்பாள் அவரவர் வீட்டுல கொண்டு போய் காட்டினே வராங்க. அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா துன்பமெல்லாம் நீங்க அதற்கு தான் விழா கோலத்தை வருடத்துக்கு ஒரு முறை இதை ஆலை மட்டும் இருந்து விட்டால் போதாது. சூரியமேட்டு கிராமத்திற்கபடியான அம்பாளை வைத்திருக்கும் சபையில் அமர்ந்திருக்கபடியான பெரியோர்கள் தாய் தந்தமார்கள் கற்றந்த கலந்தனவான்கள் அமர்ந்திருக்கபடியான யாவற்றமான பெருளுக்கும் இதோ இதே கிராமத்தில் நாடகாசம் திகழ்ந்தபடியான பாரத புசாரி இது அண்ணா தந்தை அவரை இருக்கபடியான இதோ ராமரத்தினம் தந்தையை வைத்திருக்கும் நம்ம நாடகாசனம் வைத்திருக்கும் உங்களுக்கும் பரிவார வணக்கம். காலம் கடத்தி கொண்டிருக்கு. பேர் ஆதிமூலம். இதோ முன்னாள் தர்மகர்த்தா பெரினாலும் தற்போது இருந்த தர்மகர்த்தா பெரினாலும் இப்போது இருக்கும் நாட்டாமையா திகழ்ந்தபடியான அன்னார் ஆதிமூலம் உலக ரட்சகன் எம்பிரம் புடைப்பெற கொண்ட ஆதிமூலம் சொல்லுபடியான அன்னார் அவர்கள் விழுப்புரம் வட்டம் ரக்கனூரை சேர்ந்த மகாவிஷ்ணுக்காகவே 100 ரூபாய் அனுபவித்திருக்கிறார்கள். அன்னார் குறையில்லாமலே அந்த அங்காளபுரம் குடும்பத்தில் இருந்து நலமான வாழ்க்கையும் நீண்ட செல்வத்தை தர வேண்டும் என்று பரிவார வணக்கங்கள். சாமிக்கும் சபைக்கும் உனக்கும் பரிவார வணக்கம். பேசினே போன நேரம் ஆகும். அதனால எங்க வீட்டுல இருந்தா மஞ்சளாவின் போங்க. மேகலாவது என்று அழைக்கும் மஞ்சளாவது 2 பேரு அவங்களுக்கு. ஓ ஏ சுவாமி அவரை பார்த்தியாடி இருக்கபடியான சேனையெல்லாம் போட்டு எங்க போய் கொண்டிருக்கிறாரு என்ன என்று தெரியவில்லை. ஐயா கண்ணமாலா இருக்கிறது. சில காலங்கள் நல்லா வந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தினத்திலே இதை வாழை சேனையெல்லாம் போட்டு ஆராவரத்தோடு நீ போய் கொண்டிருக்கீங்க. ஆனவரி
இதை பார்த்த உடனே எனக்கு கஷ்டமாகவும் பயமாகவும் ஆனை சேனை பரிரதங்கள் அனைத்தையும் கூட்டிண்டு ஐயா இது போறது நேரத்திலே என்னவோ ஏதோ தெரியவில்லை. ஏண்டி நாம பக்கத்துல போய் ஏண்டி ஒரு அடைக்குது நீங்க நாளை பரிரதங்கள் இந்த நாளிலாமோ போட்டா அரண்மனை விடுத்து தனித்து ஒரு வார்த்தை உரைக்காமல் சேனையெல்லாம் அழைத்தின்று எங்க போறீங்க செய்தியா இருந்து பணத்தை கொண்டு கோவுகளை மடக்கி இழுத்து வந்து சண்டை செய்து நாட்டுக்கு வர போறோம். நம்ம நாட்டில் இருக்க முடியாது கைப்பற்ற போறேன். நம்ம நாட்டு பழைய நாட்டை கைப்பற்ற போறீங்க. கொடு ஐயா ஐயா கொள்ளு தூர மக்கள் நாட்டு விட்டு விட்டு இப்போ சிங்களத்தை அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனா அந்த விளையாட தேசத்தை மாண்டு விட்டார்கள். ஆதலினால் அங்கு இருக்க முடியாத ஆவு கோவு எல்லாம் நம் நாட்டிற்கு மறுபடி மடைக்கு வர வேண்டும். அப்படி என்று எத்தனை போய் கொண்டிருக்கீங்களா? அங்க சென்றால் ஏதாவது உங்களுக்கு எத்தனை முறையை ஒரு எடுத்துரைப்பது. ஆனால் இருக்க முடியாத முன்னோர் நடந்ததை நினைத்து பாருங்கள் ஐயா.
இருப்பார் என்றால் அந்த எதிராகப்பட்டவர் அவராக நம்மிடத்தில் சண்டைக்கு வர வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும். காரணமில்லாமல் வலிய படையெடுத்தால் வெளியே துன்பமாக நம்மளுக்கு நேர்த்திவிடும். சேரும். ஆமாங்க. ஒருவருக்கு அஞ்சாலஜ படைத்தான் தெரியுமா? ஆமாங்க. அது என்ன படைத்தீரோ அது மாதிரி கேளுங்க. படையுடன் பயணமாக பதறது நீங்க செல்லும் நேரத்தில் யாராவது ஒருவரால் உங்களுக்கு ஆபத்து வந்துவிடும். கற்பனை நேர்ந்து விட்டால் தண்டனைக்கால் ஆகிவிடுவார் அல்லவா? நான் தடுத்து விடுவேன். அதனால போக வேண்டாங்க. நான் என்ன பின்வெட்ட கால பின்வைக்கக்கூடியவனா? ஒரு பையவதி அவரை நிற்பாரா? ஒரே ஒரு ஆள் என்னை பார்த்து அது என்ன போடி எல்லாம் வருந்திருந்தோம். என் வார்த்தைக்கு தலை சொல்லுகின்றாயே, எடுத்து பேசுகின்றாயே, அதை வந்த கரு எப்படி வாட்டப்பெல்லாம் பஸ் பசுக்களை கைப்பற்றுவதோடு நாட்டாக சொந்தமாக சொந்தமாக்கி வருவாயை தவிர ஆனால் வராமல் இடித்திருந்த வருவது கிடையாது. அதனால ஒரு வார்த்தை உணர்த்த தூரத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். மற்ற நாட்டை சென்று ஆளக்கூடிய
அந்த ஆவு கோவில்ல சாலப்படியா பஞ்சவர் ஆமா வருவாரே என்ன பண்ணுவோம் அந்த பஞ்சவர் எங்க பங்கு கோவிலே அங்க இருக்கபடியான ஐவர் ராஜாக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? குறைக்கின்றார்களே அந்த பஞ்ச பசங்க இங்க படிக்கச்சவன உபயோகிச்சவன வரை முதல்ல நாட்டுக்கு அரச அனைவரும் அரசாக இருந்து கொண்டிருந்தார்கள். அது வேற ஒரு வருஷம் சிங்க படிக்கச்சவன உபயோகிச்ச எல்லாம் மாண்டு விட்டார்களா? அவரை அடித்தவர் நாட்டில் தான் இருக்க வேண்டும். ஓஹோ அவரால் உங்களுக்கு பங்குகள் வந்து விடும். அதனால் போக வேண்டாம் தவிர நீங்க சென்றால் உங்களுக்கு நன்மை நினைத்தால் பரவாயில்லை. கேள்வி ஒரு சண்டைக்கு போறான் அந்த நாட்டுக்கு ராஜா ஒரு சண்டைக்கு ஆமா அப்படின்னு சொல்றேன். அடி அச்சோ வேது அதனால யாராக இருந்தாலும் அவர் கடமை கிடையாது சொல்ல முடியாது. கை கட்டி வாய் பொத்தி அஞ்சு அடுங்கி பதிக்கக்கூடிய புகழுடைய பெற்றிருந்தாலும் இருக்கபடியான இப்படிப்பட்ட எங்கள் தேசத்தை எல்லோரும் கை கட்டி வாய் வைத்து மண்டிட்டு இருக்கபடியான மன்னன் பேர் இருக்கபடியானவன் இந்த பார்த்து யார் என் நிறுத்தி யுத்தத்தை வந்து என்று என்னை பார்த்து போற எப்படிப்பட்டவன் நம்ம புருஷன் எப்படி திறமல்லவன் அவன் எங்க கடை விடுவாரா அப்படிலாம் தெரிஞ்சிருந்தோம். ஐயா துடி துடிக்க ஐயா நீயோ போக அடிபட்டு உதப்பட்டு வந்திருக்கபடியான கெட்டெல்லாம் ஆண்டு விட்டார்கள். அந்த செய்தி அறிந்தும் நான் சென்று பிராட தேசத்தை மற்ற நாட்டு சிறப்பை அதனால ஆவுகளாம் அடைக்க வருகிற உரைத்து வந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு ஆபத்து வந்து போறாரு மாடு குடிச்சாரு போறாரு. மாடு வந்தா நம்ம வீட்டுக்கு பால் கறக்கலாம். மாடு வந்தா பெருமை இன்னும் நல்லா நம்ம கை வளர்ப்பு சாபமா இருக்கலாம். பணம் என்ன பொருள் என்ன யாமா போறது அவர் போய் மாடு பிடிச்சாட்டும் அவர் போய் மாடு பிடிச்சாட்டும் நாம 3 பேரும் இங்க எந்த ஒரு சந்தை பக்கத்துல போய் நல்லா திடமான கயிறா பார்த்து வாங்க எத்தனை மாடு பிடிச்சாரோ மூக்குறாங்க அவரு கழுத்துக்கு அவரு காய்க்கு அவரு என்ன அம்மா எல்லா கவுரு வாங்க ரொம்ப ரெடியா மாடு பிடிச்சிட்டு அடிச்சிடும் அடிச்சிட்டு ரெடியா வச்சிருந்தா வந்த உடனே மாடு பிடிச்சி கட்டிடலாம் பால் கறக்கலாம் குடிக்கலாம். சீக்கிரம் போயிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து போ. எதுக்குமா பால் கறக்கடா பாத்திரம் வாங்கிட்டு வா. அங்கே சென்றால் விராடம் வருவான். விராடனுக்கு பயந்து அந்த கீசகர் சேர்ந்து கொன்ற அவர்கள் வருவார்கள். அவரால் உங்களுக்கு ஆபத்து வரும் ஐயா. படித்திருக்க மோதலை செய்வதென்று உமர்வோர் விராமல் பஞ்ச கஞ்சி வேணும் பாசமாய் படையை கூட்டி
நான் பயப்படுறாடி அந்த கேசுகளை மாட்டு போய் விட்டாங்க. ஏன்னா நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு மட்டும் தெரியும். ஏன்னா கூட தாடி கட்டிண்டு குப்பை கொட்டினாலும் நானு. ஆனா நீ அடிச்சுட்டு ஒரு அடி வாங்கி வருவேன் எனக்கு தெரியும். அடி வாங்கி வந்து மஞ்சள் பத்து போட்டு சொத்து போறாடா. உங்க பயப்படுறாங்கன்னு கேட்டா நல்லா உதவாங்கிட்டு வந்துருவேன் இல்ல, அதுக்காக பயப்படுறாங்க. ஏமா அவர் உதவாங்கினாலும் செத்துட்டானுவோம் தம்பி இருந்தாங்க. இப்ப யாரு கிடையாது, கிடையாது. நான் இப்ப பயம் கிடையாது. கொட்டாய் கொட்டாய் சீர் பழுது பண்ணி வை, வைக்க போற பூசை வாங்கி போடு. ஆமா முளை கட்டி வை. இந்த முளை குச்சி அடிக்கிறதுக்கு இடம் இல்லாத இருக்குது. போய் நம்ம கிட்ட இடம் இல்ல. மாட்டு தாவணி வரியா கட்டி போட மாட்டேன். நீ சென்று இருக்கபடியால் வென்று பசுமந்தை எல்லாம் மலைக்கு ஒரு இடத்துல நான் எல்லாரும் ரெடியா கொட்டாலும் பாரு. முதல்ல மத்த சீர் பண்ணி வை. கை அதெல்லாம் தம்பி சட்டி சட்டி மத்த பாத்தியா? இது வரைக்கும் நான் பார்க்க வேண்டும். முறை கொலையாக இருக்கு. இன்னும் முறை கொலையா செங்கமாங்க பையா தயிர் கடையில மத்து அந்த மத்து கபியாட்டி அது இருக்குதுங்க. புதுசாவே இருக்கு. அது தேக்க மாடு கிடையாது. மத்து நான் பாத்துட்டேன். தயிர் கணக்கு அந்த குண்டா பழைய சட்டி எங்க மாமியா சட்டி வச்சிருக்கேன். உங்க மாமியா சட்டி அடி வாங்கி போயிடுமா? அது கபியாட்டி படி போய் பயிர பாத்து பாரு இருக்குது. அப்படியா? 100 ரூபாய் கணக்கும் இல்ல. உங்க வீட்டுக்கார அம்மா சட்டி பழைய சட்டி பேரு பைசா இருந்தா தெரியும். பேர் தெரியும். பானையில பாரு. ஆமா அந்த பானையில எம்மாடானாலும் ஒண்ணு ஆகாது. ஒண்ணா வந்து போயிடுங்க பாரு. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நான் பொண்ணால ரெடி பண்ணி வைக்கிறேன். பாரு மாடு ஓட்டிட்டீங்களா? பொண்ணு ஓட்டியா? அப்ப கனவு கட்டிருப்பானடா. கனவு கட்டிக்கிறானா? மாடு எல்லாம் வந்துருது பாக்குறானே. ஐயோ ஐயோ கனவுல அந்த மாதிரி மாடு ஓட்டியா? அப்ப சரி ஓட்டி எல்லா மாடு வந்துட்டா? எல்லா மாடு வந்துட்டா? ஒத்துக்க மாடு அது கரெக்டாச்சு. கயிறு போட்டாச்சு, நெய் உரிக்காச்சு, சாப்பாடு எல்லாம் போட வேண்டியதான். மூஞ்சி பத்தி அவனுக்கு போட்டா மூஞ்சி மாதிரி எனக்கு வாழ்க்கை போட்டா நீ போய் ஓட்டியாண்டா. மாடு ரெடியா இருக்கு. ஏண்டி அவங்க எடுத்து ஓட்டி பால் கறக்கான் தான் உனக்கு கேட்டேன். கத்தி இல்லாத ரத்தம் வராத கொஞ்சம் துடிக்க அப்படி கொஞ்சம் என்ன போய் வாங்க. ஆனா பொண்டாட்டி சகனம் நல்ல சகனம். ராத்திரி ஏறி அந்த கஜத்துறை சொல்லக்கூடிய காலசாலை குட்டி கொண்டு அதோ வந்தாச்சு பாரு. ஆமா ஆமா எல்லா மாடும் மேய்து இந்த மாடு என்ன படுத்துன்னு இருக்கு. அது ஒரு அசந்து அலட்சியமா கொலையில காலை விட்டு வந்திருக்கு போல இருக்கு. பாவா சத்து இல்ல மாட்ட அப்புறம் தவிடு புட்டாங்க வாங்கி வச்சிருக்கா. பயப்பட தேவையில்லை. யாராவது வந்து கேட்டா நீங்க அட்டமா வேண்டாம்
மதிக்கிறேன் யாரும் வந்தா கேட்டா பயப்படாதேன்னு நீ யாரு யாராவது கேட்டா யாரு ஆடுறா யாராவது கேட்டா கேட்டா நானே அப்படின்னு சொல்லுங்க பயந்து சொல்ல கூட வேண்டாம் தம்பி மாட்டை பிடி கவுத்த பிடி அவனே கொடுத்தாலும் போயிடுவான் மாட்டை மடக்கிட்டே இருங்க இந்த சத்தத்தை கேட்டு எந்த பசங்களா எவ்வளவு வரான பாப்போம் நான் பக்கத்துல முகாத்துக்கு பறிச்சுக்கிட்டு டப்பு டுப்பு ஒரு ஆட்டி பட்டையில கரை கொடுத்துட்டு வருவோம் இந்த நாடு போற அவனுக்கு ஒரு பையன் ஆட்டம் ஒண்ணும் பண்ண முடியாது எந்த பக்கம் வந்திருக்கோம் நம்ம எந்த தேசம் வடகோடி தென்கோடிக்காரன் தென்கோடிக்காரங்க வந்திருக்கிறோம் தம்பி என் பச்சாருக்கு நான் பெரிய பையன் தெரியும் அவன் வடகோடிக்காரங்க ரெண்டு பேர் ரெண்டு ஆடுவோம் படையனை கூட்டி சும்மா அப்படி பேரன் இந்த மாடு சண்டியில பேரும் மாடு கூப்பிடலாமா வருது பண்றா என் பொண்ணு கட்டு மாடு கேட்டா மாடு பூரா வந்துட்டு இருக்கேன் மாட்டை வாட்டுக்க கூட்டிக் கொண்டு சென்று தேசத்து மன்னன் விளாட மன்னன்